வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மிக்ஸ்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காரா பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம இதை கரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உப்போ அரிசி மாவோ எதுவுமே நான் சேர்க்கலை. அடுப்பில் எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்குது. பூந்தி கரண்டியை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மிக்சரை அப்படியே மேலே விட்டுக்கிறோம். சூப்பராக கீழே பூந்தி விழுறது பாருங்கள். மேலே லேசாக நம்ம டேப் பண்ணினா போகிறோம். எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்கணும். இந்த பூந்தியை நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஓசையெல்லாம் அடங்கி நல்லா முறுமுறுன்னு ஆயாச்சு. எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு ஒரு பேப்பர் நாப்கினில் இந்த பூந்தியை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எல்லா பூந்தியும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஓமப்பொடியை ரெடி பண்ணிக்கலாம். ஓமப்பொடிக்கு 3/4 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, உப்பு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன், வெண்ணெய் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக இந்த மாவை பிசைஞ்சுக்க போகிறோம். மாவு ரெடி. ஓமப்பொடி அச்சில் போட்டு சூடான ஆயிலில் அப்படியே ஓமப்பொடியை புழிஞ்சிக்கலாம். ஓமப்பொடி சீக்கிரம் வெந்துடும். திருப்பி இன்னொரு பக்கமும் போட்டு நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறோம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு பேப்பர் நாப்கினில் அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஓமப்பொடியும் ரெடி பண்ணிக்கலாம். ஓமப்பொடியெல்லாம் ரெடி. நம்ம அப்படியே அதை க்ரஷ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச நம்ம பூந்தியிலேயே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். நமக்கு பேஸ் மிக்சருக்கு பேஸான பூந்தியும் ஓமப்பொடியும் ரெடி. நெக்ஸ்ட்டு 1 கப் வேர்க்கடலை சூடான ஆயிலில் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. வேர்க்கடலையை நல்லா வறுத்தாச்சு. எண்ணெயை வடிய விட்டுட்டு பேப்பர் நாப்கினில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா செவந்த உடனே இதையும் சேர்த்து பேப்பர் நாப்கினில் போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு, இதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான். செவந்த பாதாம் பருப்பை ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்ச வேர்க்கடலையோடு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 கப் பொட்டுக்கடலை. இது ஃபாஸ்ட்டாக செவந்துருங்க. 30 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம அப்படியே எடுத்துடலாம். வறுத்த பொட்டுக்கடலையும் நம்ம டிஷ்யூ பேப்பரில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிறோம். 1 கப் கெட்டி அவல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த அவலை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணிக்கணும். அவலை வறுத்தாச்சு. இது ஒரு டிஷ்யூவில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா அவலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவெல்லாம் வறுத்தாச்சு. எக்ஸஸ் ஆயிலை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அப்படியே எடுத்துடலாம். நம்ம கடைசியாக கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். எல்லாமே ரெடி ஆயாச்சு. வறுத்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அவலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவலில் தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், உப்பு, பெருங்காயப்பொடி, அதோட மிளகுப்பொடி. மிளகுப்பொடி இதுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் மிக்சருக்கு. 1 டீஸ்பூன் நெய், இதையும் சேர்த்துட்டு இந்த அவலோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிளகாப்பொடி, மிளகுப்பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஓமப்பொடியும் காரா பூந்தியோடு சேர்க்க போகிறோம். இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட மிக்ஸ்டர் ரெடி. கடைசியாக நம்ம பொரிச்சு வச்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு
இந்த மிக்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்யூ.